டெக் மில்லியனரை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோ கீழே இருக்க ரெக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் எங்கள் சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ரிகவரி ஆப்பை யூஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம், அண்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா சம் ஃபைல் ஆர் இமேஜஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் டிலீட் ஆகிருக்கலாம், டெலீட் பண்ணிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிருக்கலாம், யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். எப்படின்னா அந்த ஃபைல் தொலைஞ்சிருக்கும், மிஸ்ஸிங்கில் இருக்கும். அதை எப்படி நம்ம ரிகவரி பண்ண போகிறோம் அண்ட் அதை எப்படி திருப்பி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரில் போங்க. அதில் கூகுளில் போய்ட்டு நான் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணுங்கள். இது மாதிரி டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க், செகண்ட் லிங்க், ஃபஸ்ட் வெப்சைட், செகண்ட் வெப்சைட்னு வந்துடும். ஃபஸ்ட் வெப்சைட் நான் போய் ட்ரை பண்ணல, எனக்கு பிடிக்கல. ஓகே, நான் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான வெப்சைட்லேயே நான் போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் போகலாம். நான் இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எனக்கு பிடிச்ச வெப்சைட். இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன உங்கள் பிசிக்கு தேவையான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லாஸ்ட் வெர்ஷன் 5.31 MB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அதோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, வேணால் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே, டவுன்லோட் கொடுத்துட்றேன். அது ரெண்டாவது பேஜுக்கு வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்த உடனே எனக்கு டவுன்லோட் ஆகிடும். கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஓகே. In this video, we will take a look at Recuva, a file recovery application for Windows. Recuva allows you to find and restore files that you have lost or accidentally deleted, including files deleted from the recycle bin. The first ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இங்கே இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நார்மலாக நம்ம இப்போ கிராக் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணலாம். லான்ச் பண்ணுறேன். ஓகே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்துச்சு. நான் இது இன்ஸ்டால் கொடுத்தோடனே இப்போ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஓகே, நான் இந்த இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஃப்ரீ வெர்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் அவ்வளோ செட்டிங்ஸ் இது பண்ண முடியாது, பேசிக் செட்டிங்ஸ் தான் இருக்கும். அதுவே நம்மளுக்கு போதும். இந்த பெய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, பின்னாடி வந்துச்சு. இப்போ என்ன கேட்குதுன்னா ரன் கேட்குது. ஓகே, இப்போ ரன் கொடுத்த உடனே ரன் கொடுக்கல, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை பற்றி சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணது இங்கே இருக்குது. அது தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஓரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன், லான்ச் பண்ணுறேன். ஓகே, லான்ச் ஆகுது. எஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆல்னால் எல்லா ஃபைலையும் தேடும். பிக்சர்ஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், வீடியோ. ஓகே, என்ன ஆளே கொடுத்துருக்கேன். ஆல் ஃபைல்ஸு எந்த ஃபைலாக இருந்தாலும் தேடி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலில் நம்ம தொலைச்சோமோ அந்த ஃபைலை நம்மளே சொல்லிட்டோன்னா அந்த ஃபைலுக்குள்ளேயே நம்ம தேடுறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்கேன் பண்ணோம். இங்கே இதை பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுக்குறேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் டி வால்யூம் நான் அதை தொலைச்சிருந்தேன்னா டி வால்யூமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் சி டிஸ்க்கு. ஓகே, இ டிஸ்க். ஓகே, நான் டி வால்யூம்லேயே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் ஃபைல்ஸ் அதில் தான் வச்சுருப்பேன். நீங்கள் எந்த ஃபைலில் வச்சுருப்பீங்களோ அந்த ஃபைலை கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது தேட ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தேடி முடிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே என்னால் ரிகவரி பண்ண முடியும். இது ஃபுல்லாக இங்கே காட்டுற ஃபைல்ஸ் ஃபுல்லாக நான் டெலிட் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பச்சை கலரில் காட்ட முடியுது. பச்சை கலரில் இருக்கிறது ஃபுல்லாக
100% நான் சொல்கிறேன், அதை நான் ரிகவரி பண்ணிடுவேன். அதுவே இன்னொரு கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆர் ஆரஞ்சு, அந்த கலர் பார்த்திங்கன்னா 50% வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாக வரத்துக்கு. 50% வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்மாக வரும் வராது. இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா 20% தான் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லக் இருந்தால் அந்த ஃபைல் வந்துடும், அப்படி இல்லையா வராது. ஏன்னா இந்த ரிகவரி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ இதுவெலாம் இல்லை. இதே மாதிரி தான் பெய்டு வெர்ஷன்லேயும் இருக்கும். ஏன்னா அதுலேயும் பெய்டு வெர்ஷன் கொடுத்து வாங்கினீங்கனாலும் அதை ரிகவரி பண்ணிடலான்னு நினச்சிங்கனாலும் அதுவும் முடியாது. ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, அது உங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது. நான் சும்மா ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வேணும். ஓகே, ஒரு வீடியோவை நான் ரிகவரி பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிகவரின்னு கீழே இருக்கும். ரிகவரி கொடுங்க. அது எந்த ஃபைலில் சேவ் ஆகணுமோ அது கேட்குது. நான் டெஸ்க்டாப்னே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்துடுச்சு. இங்கே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி டிலீட் பண்ணது. அது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்மாக 100% ஒர்க் ஆகுது. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு டெக் மில்லியனர் இது வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்டே பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாச்சும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன வந்தாலும் சரி, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருத்திப்பேன். ஓகே, முக்கியமாக என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.